students, now exercise 7.8 question number 11. The question is, the volume of the cylinder is given by the formula capital V equal to pi r square h. So இந்த இடத்துல given பாத்தீங்க சொன்னா ஒரு சிலிண்டரோட வால்யூம். So இப்போ சிலிண்டரோட வால்யூம் வந்து பாத்தீங்க சொன்னா அவங்க கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, அதாவது வால்யூம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, find the greatest and least of V. இப்போ least வால்யூம் கண்டுபிடிங்க, greatest வால்யூம் கண்டுபிடிங்க அப்படி சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. அது என்ன சார் least வால்யூம் greatest வால்யூம், வால்யூம் pi r square h ன்னு கொடுத்துட்டாங்க அப்படினு சொன்னா அதுல ஒரு given ஒன்னு கொடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா. அது என்ன கொடுத்திருக்காங்க, r plus h equal to 6. சோ இப்போ क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஷேப் பாத்தீங்கன்னா சிலிண்டர். இந்த சிலிண்டர்ல வால்யூமோட ஃபார்முலா நமக்கு தெரியும், pi r square h. இத வச்சிட்டு நம்ம என்ன பண்ண சொல்றாங்க அப்படி சொன்னா, அவங்க ஒரு கண்டிஷன், ஒரு given ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி, for example, the condition is what, r plus h. r plus h equal to 6 ன்னு எடுத்துட்டு, அதாவது நீங்க உங்களுக்கு சிலிண்டர்னா தெரியும், இந்த மாடல்ல ஷேப் இருக்கு உங்களுக்கு. இந்த சிலிண்டரோட ரேடியஸையும் ஹைட்டையும் சம் பண்ண 6 வரணும். அப்போ எத்தனை டைப்ல உங்களால சிலிண்டர் கிரியேட் பண்ண முடியும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இது 3 plus 3 போடலாமா? அப்ப ரேடியஸும் 3 ஹைட்டும் 3 இருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் கிரியேட் பண்ண முடியும். அந்த சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு பார்க்கணும் நீங்க. ரைட், இங்க 2 போடலாம், இங்க 4 போடலாம். அப்ப ரேடியஸ் 2 ஆகும், ஹைட் 4 ஆகும். இல்ல ரேடியஸ் 4 ஆகும், ஹைட் 2 ஆகும். இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி மாத்தி, இல்ல இங்க 2.5 இங்க 3.5 என்ன வேணா கொடுக்கலாம். சோ அந்த மாடல்ல நிறைய சிலிண்டர் உங்களால உருவாக்க முடியும். அப்படி மேக் பண்ற நிறைய சிலிண்டர்லயே எந்த சிலிண்டரோட வால்யூம் மேக்ஸிமமா இருக்கும், எந்த சிலிண்டரோட வால்யூம் மினிமமா இருக்கும், அதான் क्वेश्चनல கேக்குறாங்க. Find the greatest and least values of capital V. V னா வால்யூம். greatest வால்யூம் என்ன, smallest வால்யூம் என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே, இது given-ஆ கொடுத்துட்டு, சோ இதை யூஸ் பண்ணி வால்யூம் மேக்ஸிமம்க்கும் வால்யூம் மினிமம்க்கும் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இந்த இடத்துல வால்யூம் மினிமம்ங்கற क्वेश्चन கொடுக்க தேவையே கிடையாது, ஆனா கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன் கொடுக்க தேவையே கிடையாதுங்கறனா, வால்யூம் ரொம்ப மினிமம்னா 0 தான். 0 அப்படிங்கறதா மினிமம் வால்யூம். 0க்கு அடுத்த நம்பர், அதாவது பாசிட்டிவ்ல என்னால என்ன சொல்ல முடியாது, அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லவே முடியாது. அதனால பாத்தீங்க சொன்னா இந்த சம்ல லீஸ்ட் வால்யூம் கேட்டது क्वेश्चन தப்பு. பட் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு சொல்றேன் அது ஏன் தப்புங்கிறது. இப்போ நான் ஜெனரலா உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் அதோட கான்செப்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கிரேட்டஸ்ட் வால்யூம் தான் இந்த இடத்துல क्वेश्चन கேட்கணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்போ போல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். வால்யூம் பத்தி தான் கேட்கறாங்க, மேக்ஸிமம் மினிமம். இது கிவனா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்துலயும் ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம், இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல ஏதோ ஒன்னுல எடுக்கலாம், ஹெச்ல எடுக்கலாம், ஆர்ல இருக்க. நான் ஹெச் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல நம்ம எடுக்க போறோம். ஓகே, ரைட். 6 minus r. ஸோ இது 1. நவ் v ஆஃப் r என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். v ஆஃப் r is what, pi r square. h is what, 6 minus r. So சிலிண்டரோட வால்யூம்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் r ல. சோ டிஃபரன்ஷியேட் r பொறுத்து பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த r ஸ்கொயர் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப uv மெத்தட் தேவைப்படாது, ஏன்னா r தான் ஃபங்க்ஷன். சோ pi 6 r square minus r cube. Right? Now v dash of r equal to what? Pi is constant. R square differentiation 2r, 2 into 6, 12r, minus r cube differentiation 3r square. Right. Let v dash of r equal to what? 0. That is pi into 12r minus 3r square is equal to what? 0. இப்போ பை வந்து இந்த ஓப்பனா 0 ஆயிடும். ஓகே, இது ரெண்டுலயும் காமன் நீங்க வேணா என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னா 3r காமன் எடுக்கலாம். சோ வேணா பை 3r முதல்ல வெச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா 3r எடுத்துக்கங்க, 3 மைனஸ் 4 மைனஸ் இங்க பாத்தீங்க 3r போச்சுனா ஒரு r, which is equal to what? 0. So pi 3r equal to 0. 3 pi r equal to 0. 4 minus r equal to 0. Okay, so r equal to 0. Then 4 minus r equal to 0 means r equal to 4. So radius 0 அப்படிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சிலிண்டர் உருவாகுமான்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்க.
ஆனா இந்த r equal to 0 போட்டாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா ஃபைனல் ஆன்சர்ல வால்யூம் வந்து லீஸ்டா கிடைக்கும். பட் அப்படி ஒரு கான்செப்டே நம்மளுக்கு பிராக்டிக்கலா யோசிக்கும் போது தேவையில்லாத ஒரு விஷயம், அந்த கொஸ்டினே தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரலாவே வால்யூம் லீஸ்ட்னாவே கண்டிப்பா என்ன இருக்கணும், அங்க வந்து ஒரு கோணே இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது 0 வால்யூம் தான் லீஸ்ட் வால்யூம். அதுதான் இங்கேயும் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடறோம். பட் பார்ப்போம் புது புக்கில் இதில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ண என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்படி சேஞ்ச் பண்ணால் எப்படி கேட்டிருப்பாங்க ஒருவேளை அப்படின்னு சொன்னால் கிரேட்டஸ்ட் வால்யூம் மட்டும் தான் கேட்பாங்க, லீஸ்ட் வால்யூம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம் நவ். பட் நம்ம நார்மலாக சப்போஸ் ஒருவேளை எக்ஸாமில் ஒரு சப்போஸ் அந்த கொஸ்டின் லீஸ்ட்டுங்கிற வேர்டு இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டிய வேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் r equal to 0 is not possible. ஏன்னா ரேடியஸ் 0 இருக்கு, பாசிபிளே கிடையாது. ஸோ அதுதான் பெஸ்ட் ஆன்சர். நீங்கள் லீஸ்ட்டுக்கே நீங்கள் சம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது சாரி கிரேட்டஸ்ட்டுக்கு மட்டும் சம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த லீஸ்ட்டை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே வேணாம். ஸோ r equal to 0ங்கிறது நீங்கள் என்ன எழுதிக்கலாம், நாட் பாசிபிள்னே எழுதிடலாம். ரைட். ஒருவேளை பப்ளிக்ல அந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுவாங்க கடைசியிலே சொல்லிடுறேன். இப்போதைக்கு நான் எழுத போகிற ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி கிரேட்டஸ்ட் மட்டும். ஓகே ரைட். So if v double dash of x, that is r here. So y differentiation of r is 1. So 12 minus r square differentiation 2r. So minus 6r. Now v double dash of first 4 substitute பண்ணுங்க. 4. இங்க 4 போட்டீங்கன்னா 6 4s are 24. ஓவரால் வேல்யூ நெகட்டிவ்ல வரும். So less than 0. Therefore v volume is what? Less than 0 the maximum at x equal to r equal to radius equal to 4. So radius 4 இருக்கும்போது வால்யூம் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, அவங்க கேட்ட क्वेश्चन என்ன, மேக்ஸிமம் வால்யூம் என்னங்கறத क्वेश्चन. அந்த क्वेश्चन நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். Find the greatest and least values of capital V. அதாவது வேல்யூ என்ன, V யோட வேல்யூ என்ன. Therefore r தெரிஞ்சாவே வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வால்யூம் r தெரிஞ்சா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இங்க வச்சிருக்கோம் அந்த ஃபார்முலால. சோ இதுலயே நீங்க வொர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிடும். சோ இங்க V of 4 வால்யூம் at r equal to 4 ல என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. pi r square that is 16 into 6 minus 4 that is 2. So 32 pi cubic units அப்படிங்கிறதா அவங்க கொடுத்த இந்த மாடல் r plus h 6 இருக்கக்கூடிய அந்த டைப்ல நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஆனா அதுல எப்படி எடுத்தா கரெக்டா வரும்னு சொன்னா r 4 ஆவும் h என்னன்னா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வெச்சுங்க. 2 implies h equal to 2. ஏன்னா 6 minus 4 2. So h2 ஆவும் r4 ஆவும் அந்த மாடல்ல நீங்க சிலிண்டரை உருவாக்குனீங்கன்னா தான் அந்த சிலிண்டரோட வால்யூம் தான் அதிகமா இருக்கும். அது எவ்வளவு வால்யூம் இருக்குன்னா 32 pi cubic units இருக்கும். இது ஒருவேளை இதுதான் நான் இப்போ இதோட முடிச்சுக்கலாம் ஆன்சர். எதுக்காக அப்படின்னு சொன்னா find the greatest value of v ன்னு மட்டும் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஒருவேளை லீஸ்ட் கம்பல்சரி கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அதை நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் தேவையில்லை, அது unnecessary question. அது பாசிபிளே கிடையாது. டைரக்டா நாட் பாசிபிள் தான் இங்க எழுதுறதா கரெக்ட். அப்படி கேட்டாங்கன்னா ஒருவேளை மேபி அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா r equal to 0 நாட் பாசிபிள்ங்கிற வேர்டை தூக்கிடுங்க. நாட் பாசிபிள் வேர்டு மட்டும் தூக்கிடுங்க. r equal to 0 கூட போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. v double dash of r equal to 0 4 க்கு தான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. டபுள் டேஷ்ல போய் r equal to 0 போடுங்க. இங்க 12 pi ன்னு வரும். That is greater than 0. Therefore v is what? Greater than 0, v is minimum at r equal to 0. So r equal to 0 னா வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணவே வேணாம், வால்யூம் 0 தான் வரும். செக் பண்ணி வேணா பாத்துங்க. இங்க r equal to 0 போட்டு 0 எடுத்து ஆன்சர் 0. So 0 cubic units. But இது மீனிங்லெஸ் தான். பட் வேணும்னா எழுதிக்கலாம், அவ்வளவுதான். Okay students. So this sum answer is finished students. Next sum பார்க்கலாம்.